நான் இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அஜித் வந்து இவரோட மறைவுக்கு வந்தார், இவரோட மறைவுக்கு வரல. இதற்கான காரணம் என்ன? ஸோ மரணத்திலும் பாரபட்சம் பார்க்குறாரு அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அஜித் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் எந்த ஒரு துக்க நிகழ்வுக்கும் டக்குனு போற பெர்சனே கிடையாது. அவர மொத இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது எஸ்பிபி அப்படின்னு சொல்லி, அவரே விஜய் டிவில வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. என்னோட பையன் எஸ்பிபி சரணும், அஜித்தும் கிளாஸ்மேட்ஸு. நான் தான் முதல் படத்துல அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எஸ்பிபியோட மரணத்திற்கே அஜித் அவர்கள் வராதது சினிமால பெரும் பேசும் பொருளா மாறப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஸோ எஸ்பிபில ஆரம்பிச்சு இப்ப கடைசியா இறந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வரையுமே வந்து அஜித் எந்த ஒரு மறைவிலுமே வந்து தல காட்டல. சரி, இங்க தான் தலை காட்டாம இருந்தாரு. மீதி எல்லா இடத்துலயும் அப்படியே இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் மறைந்த வெற்றி துரைசாமி, அதாவது சைதை துரைசாமியோட பையன் வெற்றி துரைசாமியோட மரணத்திற்கு அவர் வந்த காரணம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும். இங்க தான் நமக்குள்ள ஒரு புரிதல் வேணும். என்ன அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு மனசளவுல ஒரு தெளிவு இருக்கு. நம்ம வந்து ஒரு மரண விஷயத்துக்கோ, இல்ல ஒரு இன்ப துன்பத்துக்கோ போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அத வச்சு நம்ம விளம்பரமும் தேடிக்க கூடாது. நம்ம போறத வச்சு மத்தவங்களும் விளம்பரம் தேடிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா, இப்போ சோசியல் மீடியா இருக்கக்கூடிய இடங்கள்லயும் சரி, ரசிகர்களோட போக்குகளுமே சரி, அவங்களோட போக்கெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தையுமே பேடா மாத்துற மாரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். கேப்டன் அவர்களோட ம ம மரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மறைவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்தாங்க. கோட் பட ஷூட்ல இருந்து உடனே வந்தாரு. ஒரு மாலை வாங்கிட்டு ரொம்ப எளிமையா எந்தவித பவுன்சர்ஸுமே இல்லாம வந்தாரு. இன்னைக்கு தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ கூட்டத்திலயும் கூட அவர் மேல ஒரு செருப்ப தூக்கி வீச தான் செஞ்சாங்க. ஏதோ அரசியலுக்கு வர்ற ஒரு விஷயத்தினாலயும் சரி, 2026ல நம்ம போட்டியிட போறோம். அதனால கம்முன்னு இருக்கணும்னு சரி, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்க. இதுவே ஒருவேளை அரசியலுக்கு வராத விஜயோட ரசிகர்களா இருந்தா, இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்த தான் அஜித் முன்னாடியே யோசிச்சிருக்காரு. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறப்ப, நமக்கு ஒரு மரியாதை வருது, வரலங்கிறத தாண்டி நம்ம போன இடம் அவமதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குல்ல. ஸோ அத அவர் முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருக்காரு. இதற்கான விஷயம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் நடிகை மனோரமா அவர்களோட நினைவுல இருந்தான். கடந்த 2015வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, நடிகை மனோரமா அவங்க காலமாகுறாங்க. அப்ப அவங்களுக்கு வயது 78. ஸோ 78 வயதுல காலமாகிற மனோரமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்டத்திலேயே 2000 படங்கள நடிச்சு முடிச்சிருந்தாங்க. இது ஒரு வரலாற்று சாதனையா சினிமா துறையிலும் பார்க்கப்பட்டது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ மனோரமா அவர்கள் மறைந்தப்போ அவர்களோட கடைசி நினைவுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவா இருந்தது. சொல்லப்போனா இப்ப லாஸ்ட்டா விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு வந்த கூட்டமா இருக்கட்டும், அதே நேரம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு வந்த கூட்டமா இருக்கட்டும், அதற்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான். இதுல வந்து நம்ம ஆச்சரியமா பார்க்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களும், ஜெயலலிதா அவர்களும் மக்களோட அரசியல் பணியில இருந்தவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வருதுங்கிறது ரொம்ப எதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா மனோரமாக்கு அவ்வளவு கூட்டம் வருதுன்றப்ப நம்ம அது மூலமாவே தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய மக்கள்கிட்ட வாழ்ந்திருப்பாங்கன்னு. ஸோ மக்கள்கிட்டயே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தவங்க, அஜித் கிட்ட ஒரு அம்மாவா ரொம்ப ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அஜித் அவர்களுமே ஒரு மகனா மனோரமா கூட ஒரு நல்ல உறவுல தான் இருந்திருக்காரு. இது வந்து நம்மளே சோசியல் மீடியால நெறைய ஃபோட்டோஸ்ல பார்த்திருப்போம். மனோரமா கையில ஒரு காஃபி கப் வச்சிருப்பாங்க. அஜித் வந்து கீழ முட்டி போட்டு உட்கார்ந்து மனோரமாட்ட பேசக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் நம்ம பார்த்திருப்போம். இப்படி தன்னோட அம்மாவா பார்க்கக்கூடிய மனோரமா 2015ல இறந்து போயிடுறாங்க. அவங்களோட நினைவுக்கு, அதாவது அவங்களோட மறைவுக்கு அஜித் அங்கேருந்து பாதி ஷூட்லேருந்தே கிளம்பி வராரு. தான் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷாலினி அவர்களையும் கூப்பிட்டுட்டு, எந்த பவுன்சர்ஸ், எந்த ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸும் இல்லாம கையில ஒரு பெரிய மாலா வாங்கிட்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய அஜித்தோட ரசிகர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தலை இங்க வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த உணர்வு மட்டும் தான் அவங்களோட மனசுல இருக்கே தவிர, ஒரு நடிகை மனோரமா அங்க இறந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல அவங்களோட உடம்ப வச்சிருக்காங்களேன்ற கவலையும் கிடையாது. இங்க தான் நம்ம தல வராரு அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க என்ன பண்றாருன்னா, நம்ம தல இங்க வந்துட்டாரு. இத விட்டா அவர வேற எங்க பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு ஆரவாரமான ஒரு உணர்ச்சி தான். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த உணர்ச்சியில என்ன பண்றாங்கன்னா, தலைய போய் கட்டி பிடிக்கிறதாகட்டும், அந்த கூட்ட நெரிசலா குடுக்கிறதா இருக்கட்டும், இது மாரியான விஷயங்கள பண்றாங்க. இது மாரியான விஷயங்கள பண்ணும்போது, அஜித் அவர்களுக்கு அங்கே ஒரு மாதிரியான அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் ஆவுது. இத தாண்டி அந்த கூட்ட நெரிசல்ல ஷாலினியும் மாட்றாங்க. இதனால ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் ஆவுறாங்க. ஒரு கட்டத்தில அந்த ரசிகர்கள் படுத்தின பாடுல அவர் வாங்கிட்டு வந்த மாலையெல்லாம் சுத்தமா அந்து போயிடுது. அந்த கூட்டத்திலருந்து ஒரு வழியா அப்படியே கசங்கி, கசமுசாவாகி வெளியில வர அஜித் அண்ட் ஷாலினி, மனோரமா அவங்க உடல் வைக்கப்பட்டிருக்க அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ட்ட போம்போது அவங்க கையில மாலையே இல்லையாம். என்னடா மாலையே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, தன்னோட ரசிகர்கள் வந்து அந்த கூட்டத்தில அலமோதுனதுல அந்த மாலை வந்து அறுந்து விழுந்துருச்சுன்னு. அப்பதான் அவர் வந்து மனசுல ரொம்ப நொந்திருக்காரு. என்னடா இது இப்படி ஒரு நடிகரா இருந்துமே, ஒரு இடத்துக்கு நம்மளால நிம்மதியா வந்துட்டு போ முடியலையே. இப்ப வெளியில சந்தோஷமா போ முடியல, ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க, லீக் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒருத்தவங்களோட மறைவுக்கு நம்மளால நிம்மதியா வர முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய மனஸ்தாபம் அஜித் கிட்ட வருது. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய மக்கள்ட்ட சொல்லி, ஆட்கள்ட்ட சொல்லி மாலை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு, அங்க அவரோட துக்கத்த அனுசரிச்சுட்டு கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்ததுக்கப்புறமும் அவர் வீட்ல வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து அரசியல் சார்ந்த ஒரு மறைவா இருக்கட்டும்,
சினிமா சார்ந்த ஒரு மறைவா இருக்கட்டும், நம்ம எப்பயுமே பப்ளிஷா வந்து போயிடக்கூடாது. தனிப்பட்ட முறையில போய் நம்ம ஆறுதல் சொல்லிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட கான்ஷியஸ்ல எப்பயுமே இருக்க ஆரம்பிக்குது. நீங்க கேட்கலாம், சரி இந்த விஷயம் நீ இவ்வளோ பேசுறியே, எதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கும் வரல, அதுக்கப்புறம் அவங்க வீட்லயும் போய் பார்க்கல. விஷால் போய் பார்த்தாரு, கார்த்திக் சூர்யா பார்த்தாங்க. ஆனா அஜித் போய் பார்த்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி துரைசாமியோட பையனோட மறைவுக்கு எதுக்கு உடனே போணும்? அப்போ வந்து இது என்ன பார்ஷியாலிட்டின்னு கேட்கலாம். பட் இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம தளபதி அவர்களே சொல்லலாம். நம்ம தளபதி விஜய் வந்து கோட் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் விஜயகாந்த் அவர்கள் தவறினாங்க. அந்த காலமான டயத்துல உடனே தளபதி அங்க வந்துட்டார். ஆன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. வந்து மாலைய போட்டு அழுது எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு கிளம்பும்போது, இன்னைக்கு தளபதி அவர்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது, அவர் மீது ஒரு செருப்பு தூக்கி வீசியிருக்காங்க இல்லையா? இப்ப 2026ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாருங்கிறது அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ 2026ல நம்ம தேர்தல் பணிய பார்க்கணும், அரசியலுங்கிற ஒரு விஷயத்த எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம இந்த இடத்துல எப்பயுமே வந்து தப்பா ரகடா பிஹேவ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தினால, விஜய் அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப அமைதி காக்குறாங்க. சோசியல் மீடியாலேருந்து இந்த விஷயங்கள் அதிகமா மறைக்கப்படுது. இதுவே தல வந்து அந்த இடத்துக்கு வந்து, அங்க ஒருவேளை இது மாரியான ஒரு செருப்பு வீச்சு நடந்து, அங்க வந்து ரசிகர்கள் கொஞ்சம் ஒரு மாரி கொதிச்சு எழுந்து ஏதோ ஒரு விஷயம் ஆயிருந்தா, அங்க தலைக்கு கெட்ட பேர் ஆயிருக்காது, விஜய்க்கு கெட்ட பேர் ஆயிருக்காது, அங்க செருப்பு தூக்கி வீசினவருக்கும் கெட்ட பேர் ஆகியிருக்காது. அங்க யாருக்கு கெட்ட பேர் ஆகியிருக்கும்னா, கேப்டன் அவர்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகியிருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள அவர் கன்சிடர் பண்றாரு. ஆனா இதுக்காக அவர் வராம இருந்தார் நான் சொல்லல. அது நடக்கும்போது அவர் அசர்பைஜான்ல இருந்ததா அவர் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறமா பிரேமலதா அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினதா ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ மறைந்த நடிகர்கள் மயில்சாமி, மனோபாலா இவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல மீடியால இருக்கவங்க பேசினத கேட்டு நான் சொல்ற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, அஜித் வந்து மயில்சாமி அவர்களோட வீட்டுக்கும், மனோபாலா வீட்டுக்கு வரல அப்படின்னாலுமே, ஃபோன் கால்ஸ் மூலமாவோ, இல்லன்னா அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில நேர்ல போய் அவர் விசாரிச்சதாவும், அவரோட அனுதாபங்களையும், அவரோட அஞ்சலிய செலுத்தினதாகவும் ஒரு விஷயங்கள அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வந்து மீடியாக்கோ, இல்லன்னா வெளிய நியூஸுக்கோ தெரிய வேணாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அஜித் சைட்ல இருந்து இருந்த மாரியே ஒரு விஷயத்த சொல்றாங்க. மயில்சாமி, மனோபாலா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்க எல்லாருமே அரசியல தாண்டி சினிமாவுக்குள்ள தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்த தாண்டி மக்களுக்கு தெரியப்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா, இந்த வெற்றி துரைசாமி அப்படிங்கிறவர எத்தன பேருக்கு தெரியும்? இந்த நியூஸ் சென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் தெரியும். இங்க இருக்க பாதி பேருக்கு தெரியும். அப்ப அந்த கான்ஷியஸ் அஜித் அவர்களுக்கு பயங்கரமா இருந்திருக்கு. அத தாண்டி வெற்றி துரைசாமிங்கிறவர் அஜித்தோட நண்பர். இப்போ இந்தியன் டூர் அவர் போம்போதும் சரி, லாங் டூர் ட்ரிப்ஸ் எல்லாம் போம்போதும் சரி, அவர் கூட சக மோட்டார் ரைடரா வந்த ஒரு பெர்சன் தான் வெற்றி துரைசாமி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. இத தாண்டி அசல் படத்திலிருந்தே, நான் ஒரு படம் உங்களுக்கு புரொடியூஸ் பண்றேன். என்னோட புரொடக்ஷன்ல ஒரு படம் நடிங்கன்னு சொல்லி அப்பத்திலிருந்தே அஜித் கூட ஃபாலோ அப்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதராவும் தான் பார்க்கப்படுறாரு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரோட மறைவுக்கு நம்ம போலன்னா ரொம்ப தவறாயிடும். இந்த நேரத்துல நம்ம ஊர்ல தான் இருக்கோம். இப்ப இருந்துகிட்டே போகாம இருந்தா ரொம்ப தவறாயிடுங்கிற ஒரு கருத்து கண்ணோட்டத்துல அஜித் அவர்கள் இங்க வந்துட்டாங்க. இது ஒரு பார்ஷியாலிட்டியா பார்க்கப்படுது. ஒரு மனித நேயத்தோட சொல்லப்போனா, இது அஜித் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, ஒரு இடத்துல போயி நம்ம வந்து அசிங்கப்படுறோம், இல்லன்னா வந்து புதுசா சென்சேஷனா மாறுது, ட்ரெண்டிங் நியூஸா மாறுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அது நல்லபடியா மாறுனா நமக்கு நல்லது. கெட்டபடியா மாறுனா நம்ம யாருக்காக போறோமோ அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடும். அந்த கெட்ட பேர நம்ம வாங்கி குடுக்க தேவையில்லையே. நம்ம ஒதுங்கி இருக்கோம்னு சொல்லி அவர் ஒதுங்கி இருக்காரு. இதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இப்படியே அஜித் மேல வைக்கப்பட்ட கேள்விகள் 2 தான். ஒண்ணு வந்து மரணத்தில பாரபட்சம் பார்க்கிறாரு. அதுக்கான பதில நான் சொல்லிட்டேன். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ப துன்பத்திலும் பங்கு கொள்ள மாட்டேங்கிறாரு. ஸோ துன்பத்த பத்தியும் பேசியாச்சு. இன்பத்த பேசுவோம். படம் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ்லயும் வரமாட்டேங்கிறாரு. சரி. இன்டர்வியூஸ் குடுக்க மாட்டேங்கிறாரு. சரி. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறாரு. சரி. எந்த ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ஸ்க்கும் வர மாட்டேங்கிறாரு. சரி. இதெல்லாம் ஏன் அவர் இப்படி பண்றாரு? இது இருந்தா நாங்க எப்படி அவர ரசிக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கான ஒரு பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு 4 பேர பார்த்து நானும் அஜித் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், 90ஸ்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் அஜித் ஃபேன்ஸ பார்த்து, "என்னய்யா உங்க ஆளு ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாரு, இன்டர்வியூ குடுக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு ஏன் நீ ரசிகரா இருக்க?" அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கேள்வி கேட்கும்ல. அவங்கள பார்த்து அவங்களும் வந்து அஜித் ரசிகர்கள கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இது மாதிரியான கிரின்ஜ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான பதில் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய அஜித் குமார் வேற, சினிமால இருந்த அஜித் குமார் வேற. சொல்லப்போனா, இப்பதான் வந்து நீங்கலாம் நெனைப்பீங்க, ஒருத்தரோட படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்னொரு ஹீரோ வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தரோட படத்துல இன்னொருத்தர் கேமியோ பண்ணி குடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஆனா இதெல்லாம் அஜித் அப்பயே பண்ணிட்டாரு. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து அந்த படத்துல பார்த்திபன், தேவயானி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. "பூங்காற்று புடிச்சிருக்கா" அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுல வந்து பார்த்திபன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைக்கு வருவாரு. அங்க தேவயானிய லவ் பண்ணுவாரு. பார்த்தா தேவயானி மாட்டேன்ருவாங்க. ஆனா எதுக்கு என்ன நீங்க பார்த்தீங்க, பேசுனீங்க, என் கண்ணுக்கு வந்து நெறைய நல்லது சொன்னீங்கன்னு பார்த்தா, அந்த படத்துல அஜித் அவர் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவரோட கண்ண எடுத்து பார்த்திபனுக்கு வச்சதுனால, "நான் காதலிச்சவரோட கண்ணு தான் உங்ககிட்ட இருக்கு" அப்படின்னுவாங்க. அப்ப அது ஒரு சின்ன கேமியோ ரோல் தான். அந்த ஒரு ரோல் கூட அஜித் பண்ணி குடுத்திருப்பாரு இல்லையா? ஸோ அது மாரி அப்பயே கேமியோல வந்தவர் தான் நம்ம தல. இத தாண்டி
குஷி படம் இன்னைக்கு சமகால போட்டியாளராக பார்க்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களும் நம்ம ஜோதிகா அவர்களும் நடித்த ஒரு படம் தான் குஷி. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்து தன்னோட படம் மாதிரி பாதிக்கு பாதி பார்ட்டிசிபேட் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஒரு பர்சன் தான் தல அஜித்குமார். ஸோ இப்படியா குஷி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பதி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார். திருப்பதி படம் வந்து சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லி அப்பயே ஒன்று வச்சாங்க, அதுலேயும் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பில்லா படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. அதுக்கப்புறமா அசல் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோச்சடையான் ரஜினி அவர்களோட 2வது மகள் சௌந்தர்யா எடுத்த படத்துக்கான ஒரு ஆடியோ லான்ச்லேயும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்துட்டு தான் இருக்காரு. மங்காத்தாக்கு மட்டும்தான் வரல. இந்த 2011க்கு அப்புறமா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மங்காத்தா படம் வந்தது 2011. அதுக்கப்புறம் தான் அஜித்தோட பீக்குன்றது வேற இடத்துல பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கு முன்னாடி 2010வது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே யூடியூப்ல பார்த்துருப்போம். ரொம்ப வைரலான ஒரு வீடியோ இருந்திருக்கும். நம்ம அஜித் அவர்கள் ஸ்டேஜில் ஏறி மைக்க பிடிச்சி பேசுவாங்க. எங்களை எல்லாரும் நீங்கள் மிரட்டி கூப்பிடுறீங்க, ஐயா உங்களுக்கு எப்படி அரசியல் ஒரு வேலையோ எங்களுக்கு சினிமா ஒரு வேலை, எங்களை வந்து நிம்மதியாக வேலை பார்க்க விடுங்க, எங்களை நடிக்க விடுங்க, எங்களை மிரட்டி கூப்பிடாதீங்க, அடுத்த தடவை மிரட்டி கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோம், இந்த தடவை நாங்கள் வந்ததே உங்கள் மேலே இருக்க மரியாதையில் தான் சொல்லி அஜித் ஒரு போல்டான ஸ்பீச் விடுவார். கீழே உட்காந்துருக்க ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரிச்சு கை தட்டுவாங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தளபதி நிற்பார், பக்கத்துலேயே சூர்யா நிற்பாங்க. இவங்களோட மைண்ட் வாஷ்லாம் கேட்ச் பண்ணி அஜித் ஓப்பன் ஸ்பீச்சாக ஒரு போல்ட் ஸ்பீச்சாக வைக்கிறாரு. இது நடக்குது 2010வது வருஷம். 2010 இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2011 மங்காத்தா வருது. விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் கூட பெஸ்ட் வில்லன் அஜித் வின் பண்ணுறாரு. பெஸ்ட்டு டைரக்டர்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வின் பண்ணுறாங்க. பெஸ்ட் அப்பீரன்ஸ் சொல்லிட்டு அர்ஜுனுக்கு ஒரு கேட்டகரி அவார்டு வருது. மங்காத்தாக்கு 4 அவார்டு வருது. ஆனால் யுவன் சங்கர் ராஜாவோட பேர் அங்கே வந்து நாமினேட் ஆகலை. இதை கேட்குற வெங்கட் பிரபு கேட்டு சண்டையெல்லாம் போடுறாரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் செய்யப்படுது. மங்காத்தா படம் மட்டும் இல்லாமல் அஜித் சார்ந்த அனைத்து படங்களுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயே கூட நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வர செய்யுது. இதனால வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நடிக்கிற படத்துக்கு நம்மளுக்கு சம்பளம் வந்துடுது, அதை தாண்டி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்மளால நட்டம் வருது, அதை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நடிக்கிறதோட ஒதுங்கிக்கணும். இது ஒதுங்குறதுனால மற்ற இதில் பணம் போடுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாரு. தான் போட்ட ஒரு பிளானை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஜித்துக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு மெயின்டெனன்ஸை அஜித் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே மங்காத்தா படங்களில் தொடங்கி அவர் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் வரவே கூடாது, நான் நடிக்கிற படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார். அப்படியே 2014 அப்படிங்கிற ஒரு வருஷம் கடந்து வருது. 2014 பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா, இந்திய சினிமாவின் 100ஆண்டு விழா அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷனை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜெயா டிவி சார்பாக அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இதில் தான் அஜித்குமார் அவர்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு விஜய் அவர்களை பின்னாடி உட்கார வச்சு ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா? அப்போ அஜித் அவர்களுக்கு இருந்த ஒரு ஃபேன் பேஸே ரொம்ப கூட. ஏன்னா மங்காத்தா படத்துக்கு அப்புறம் அவருக்கு இருந்த ஃபேன்ஸே வேறு எங்கேயோ போயிட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வச்சு ஒரு ஸ்பூஃப்லாம் பண்ணி விவேக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் கூட இருக்க செல்முருகா அவங்களாம் சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு ஸ்பூஃப்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப செலிப்ரேட்டடாக பார்க்கப்படும். இது மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷராக நம்ம தல அஜித்குமார் அவர்கள் வந்து ஏடிஎம்கே சார்ந்த ஒரு மனிதராக பார்க்கப்படுறாரு அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து. இதனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கண்டிப்பாக இனிமேல் அரசியல் சார்ந்த நிகழ்வுலேயே நம்ம பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஆடியோ லான்ச் இல்லாமல், ஆடியோ லான்ச் ஒரு பக்கம் வந்து இனிமேல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு பில்லா படத்தோட. இன்னொரு பக்கம் 2010 அதுக்கப்புறம் 14 நடந்த வேறுபட்ட நிகழ்வுகள். 2010 தனக்கும் கலைஞருக்கும் முற்ற ஒரு விஷயம் போகுது. 2014 என்ன முன்னாடி உட்கார வச்சு என் நண்பர் விஜய் பின்னாடி உட்கார வைக்கிறீங்க, பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, என்ன வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த 2014 நடந்த ஒரு விஷயத்தில் அவர் கன்சிடர் பண்ணுறதுனால அரசியல் சார்ந்த சினிமா நிகழ்வுகளுக்கு நான் வர்றதில்லைங்கிற முடிவு எடுக்கிறாரு. சரி, ஓகே, எதுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லும் போது தான் ஒரு விஷயத்த சொல்லணும். 1999 பார்த்தீங்க அப்படின்னா பூங்காற்றே அப்படிங்கிற ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறார் அஜித். ஜோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா. அப்போ மீனா அப்படிங்கிறவங்க இப்போ நயன்தாரா இருக்க மாதிரி அப்போ இருந்த லேடி சூப்பர் ஸ்டார் தான். சொல்லப்போனால் முத்து அப்படிங்கிற ரஜினி படத்தில் நடிக்கிறாங்க. ரஜினி கூட 1996 ரிலீஸ் ஆன அவ்வை சண்முகி படத்தில் நடிக்கிறாங்க. ரஜினி கமல் அப்படிங்கிற 2 பீக் ஆக்டர்ஸ் கூட நடித்ததுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலை கூட ஆனந்த பூங்காற்றேன்ற படம் நடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 2000 அப்படிங்கிற வருஷத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆங்கர் சும்மா இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மீனா அவர்கள் வந்து அஜித் கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. உடனே அஜித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே ஸ்டேஜில் ஏறி போய் மீனா கூட டான்ஸ் ஆட ரெடி ஆகுறாரு. அவர் ரெடி ஆகிற அந்த நேரம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாவோட அம்மா வந்து கீழே இருந்து உடனே ஸ்டேஜுக்கு வராங்க. வந்துட்டு என்னோட பொண்ணு வந்து ரஜினி கமல்னு சொல்லிட்டு பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது அஜித் கூட டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா என் பொண்ணோட மார்க்கெட் என்ன வருதுன்னு சொல்லி ஆங்கர்ஸ்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசி மீனாவையும் திட்டி ஸ்டேஜ் விட்டு கீழே இறக்கி போனதாக இருக்குது.
அப்போ அந்த இடத்துல தனி மனுஷனா அஜித் நின்றுப்பார்ல. அவர் மேலே போகாமல் சீட்டில் உட்காந்துருந்தா கூட அது அவருக்கு அவமானமாக இருந்திருக்காரு. பட் இது வந்து மிகப்பெரிய அவமானம். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்போம். ஒரு கடையோட திறப்பு விழாவுக்கு அஜித் வந்து இப்படி கையை கட்டி நிற்பார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரசாந்த். ஸோ பிரசாந்துக்கு மாலை போட்டிருப்பாங்க. அஜித் அப்படியே கண்ணாடி போட்டு அப்படியே நிற்பார், டொக்காட்ட நிற்பார். இப்போ அப்படியே காலத்தை எடுத்து பாருங்க. பிரசாந்த் வந்து கோட் படத்தில் விஜய் அவர்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாரு. அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒதுக்கப்பட்ட அஜித்குமார் அவர்கள் இன்றைக்குமே வந்து எங்கேயுமே ஆக்டிவாக இல்லைனாலுமே சினிமாவில் மினிமம் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்டிங்கில் பெரிய ஆளாக தான் இருக்கார். இப்படியா வந்து அப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீனாவோட அம்மாவால் அசிங்கப்படுத்தப்பட்ட அஜித் என்ன பண்ணுறாருன்னா, அவமானப்பட்டதை கருதுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அடுத்து சிட்டிசன் படத்தில் மீனா தான் நடிக்கணும்னு சொல்லி அவரே ஸ்பெஷலாக அடம் பிடிச்சி மீனாவோட கால் ஷீட்டை வாங்கி அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மீனா கூட 2 படங்கள் பண்ணிவிட்டு அவரோட படம் கேரியர்ன்றது மீனா கூட ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஜெயா டிவியில் நடந்த இன்னொரு ஃபங்க்ஷனில் வராரு, டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அவர் மட்டும் டான்ஸ் ஆடுறாரு. பட் அந்த டான்ஸுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. எனக்கு மைக்கை பிடிச்சாலே பேச வராது, எப்படி டான்ஸ் ஆட வரும்னு. பட் அந்த இடத்துல பிரபுதேவாவோட தம்பியெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு போயிடுவார். அப்போ தான் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்கும் வர்றதை அவர் எங்கே யோசிக்கிறாருன்னா, தான் வந்து இப்படி ஒருத்தவங்களை பேசிட்டோம், இவங்கள பேசினதுக்கப்புறமா, அதாவது டிஎம்கேல இருக்கவங்கள எதிர்த்து பேசிட்டோன்றதுக்கப்புறமா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணனா அந்த படத்தை மொத்தமாக அடிச்சு விட்ருவாங்க. தன்னால் பிறர் வாழ்வது கிடக்கூடாதுன்றதை கன்சிடர் பண்ணி அவர் எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் வர்றது நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறமா எந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றது எப்போ நிப்பாட்டுறாருன்னா, தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரால் அசிங்கப்படுத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அப்போ மேகசின், இப்போ தான் யூடியூப் மீடியான்றது பெருசாக இருக்குது, அப்போ மேகசின்றது தான் பெருசாக இருக்கும். அப்போ மேகசினில் பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால் இதை கன்சிடர் பண்ணுற அஜித்குமார் இனிமேல் இதை பண்ண வேணாம்னு சொல்லி அவர் அங்கே வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஒதுங்குறாரு. சோஷியல் மீடியாவில் எதுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, தன்னோட குடும்பத்து கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இது மாதிரியான விஷயங்களை மற்றவங்க ஃபோட்டோ எடுத்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணும்போது தனக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளையோ தன்னோட மனைவியை பற்றின பிக்சர்ஸோ வந்து வெளியில் ஷேர் ஆகிறத விரும்பாத ஒரு தனிநபரான நல்ல மனிதராக இருக்கிறதுனால அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஆர்எல்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயம் சொல்ல போய் அது வேறு விதமாக மாறி தன்னோட ரசிகர்களால் ஒரு விஷயங்கள் அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் சோஷியல் மீடியாவுக்கு வர்றதில்லை. ஆடியோ லஞ்ச் வரல, அவார்ட் ஃபங்க்ஷன் வரல, சோஷியல் மீடியா வரல. எதுக்கு இன்டர்வியூ கொடுக்குற ஸ்டாப் பண்ணாரு? கோபிநாத்துக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, சன் டிவியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதே எதுக்கு ஸ்டாப் பண்ணாருங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கலாம். அதுக்கான ஒரு பதில் தான் இப்போ நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு அப்போ ஆரம்ப காலத்தில் தமிழ் தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் அசல், அட்டகாசம் இது மாதிரியான பில்லா படம் நடிக்கிற வரைக்குமே அவருக்கு வந்து தமிழ் அதிகமாகவும் தெரியாது, தமிழுக்கான அர்த்தமும் அவர் தெரியாது. தமிழ் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு டீப்பாக இருக்கக்கூடிய மீனிங் எதுவுமே தெரியாதுன்ற பட்சத்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதிகமாக ட்ரோல் செய்யப்படும். அதனால தான் அவர் மோஸ்ட்டாக இங்கிலீஷில் பேசுவார். இங்கிலீஷில் இப்போ நான் பேசினா, நீ பெரிய வெள்ளைக்கார துறையா, நீ மெக்கானிக்காக இருந்தால் தானே ஆக்டராக வந்த, அப்புறம் எதுக்கு நீ இங்கிலீஷில் பேசுகிற? பெரிய பெரிய படிப்பு படித்தவனே தமிழில் தான் பேசுகிறான், நீ எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறன்ற ஒரு கேள்வி வச்சாங்க. அப்போ ஒரு மனுஷன் இங்கிலீஷில் பேசினா இப்படி ஒரு கேள்வி கேட்குறான், நீ மெக்கானிக் தானே இதை பேசுன்றாங்க. தமிழில் பேசினா நீ பேசுகிற தமிழே தப்பு, நீ அர்த்தம் தெரியாமல் பேசுகிறன்னு சொல்லி அதையும் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு இடத்துல போய் இன்டர்வியூக்கு உட்காந்தா தானே நம்மளையும் ட்ரோல் பண்ணுவாங்க, நம்மளை இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கரையும் ட்ரோல் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. இதனால அவர் இன்டர்வியூஸ் எல்லாமே குவைட் பண்ணுறாரு. அதை தாண்டி அவர் வந்து ஓப்பனப்பாக பேசக்கூடிய ஒரு நபர். இப்போ பார்த்தீங்கன்னா அருள்நிதி வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லிடுவார், நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன். அது அந்த அளவில் ரொம்ப வைரல்லாம் பண்ணாங்க. பட் ஓப்பனாக பேசுகிறேன்றதை சொல்லக்கூடிய அருள்நிதியே இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணுறாங்களே, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசக்கூடிய அஜித் எப்படி ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க? இதனாலேயே தனக்கும் பிரச்சனை வேணாம், தன்னை சுற்றி இருக்கவங்களும் பிரச்சனை வேணாங்கிறத இன்டர்வியூவையும் கட் பண்ணுறாரு. அவ்வளோதான். இதுதான் வந்து நாங்கள் எடுத்த ரிசர்ச். இதை தாண்டி மீடியாவில் இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லார்கிட்டுமே கேட்டு கலெக்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஜித் அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை ஏன் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு. தான் போகக்கூடிய ஒரு இன்பமான இடம் வந்து தன்னால் மற்றவங்களுக்கு துன்பமாக மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தான் போகிற துக்கமான, அதாவது துன்பமான ஒரு இடம் தன்னோட ரசிகர்கள் இன்பமாக செலிப்ரேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதே அவர் நினைக்கிறாரு. இதை தாண்டி இன்டர்வியூவோ ப்ரொமோஷன்ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது தனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ரொடியூசருக்கு நட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அவார்டு ஃபங்க்ஷன் போனால் தன்னோட சுயமரியாதை இழந்துருவோன்றதை யோசிக்கிறாரு. சோஷியல் மீடியாவுக்கு வந்தால் தன்னோட குடும்பம் சம்மந்தமான ரகசியங்கள் வெளியே வந்து கசியப்படும்ன்றாரு. இது மாதிரியான விஷயங்கள் இன்டர்வியூ கொடுத்தா வழக்கம் போல் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இருக்காரு. ஓவராலாக சொல்லணும்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த 96 படத்தில் லைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற ஒரு சாங் கேட்டிருப்போம். அடிக்கடி அந்த ஸ்டேட்டஸும் போடுவோம். அதாவது வந்து இரு காலின் இடையிலே உரசும் பூனைய வாழ்க்கை போதுமாடனா நமக்கு நம்ம பாட்டு பாடிக்கிட்டா போதுமா? அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்றப்ப அவர் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ விடணும்ல. நம்மலாம் இப்போ தான் 96 லைஃப் ஆஃப் ராமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அஜித் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக 96 ராமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாகாய் பாகாய் வாழ்கிறேன்ற மாதிரி தலைவன் வந்து மஜா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நடிகராக யாராக வேணா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து உங்களை ஸ்க்ரீனில் என்டர்டெயின் பண்ணலாம்.
அதை தாண்டி ஆஃப் த ஸ்க்ரீனில் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறது முதல்ல நிப்பாட்டணும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் நான் நினைக்கிறேன். ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தலையை பற்றின எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்று கருத்துக்கள் இருக்குது, நான் சொன்ன விஷயங்களில் எவ்வளோ இதில் உண்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நான் சொல்ல நினைக்கிறேன், நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து சும்மா அடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்லாம் கிடையாது. சீரியஸாக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நல்லா கேட்டு தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.